இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா அன்பாக்சிங் வீடியோ கிடையாதுங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து இதெல்லாம் அன்பாக்சிங்லாம் பண்ணி நாங்கள் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வேக்யூம் கிளீனர். இது வந்து அமேசானில் வாங்கணும். ஸோ அதோட ப்ரைஸ் அண்ட் டீட்டெயில்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ புதுசாக பார்க்குறவங்க என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ண அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இது மாதிரி ஒரு வேக்யூம் கிளீனர் இருந்துச்சுங்க. அது கூட வந்து இந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் வந்து எந்தெந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து எதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ரிவ்யூ கொடுத்துருப்பேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ப்ரஷ்ஷில் வந்து மொத்தம் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ப்ரஷ் இருந்துச்சுங்க. இந்த ப்ரஷ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சோஃபா கவரு, சோஃபா க்ளீனிங்கு, இதுக்கெல்லாம் இந்த ப்ரஷ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பெரிய ப்ரஷ் இருந்துச்சு. இது வந்து எதுக்குன்னா ஃப்ளோர் கிளீனிங்கு, நம்ம வீடு கூட்டுற மாதிரியே வந்து குப்பையெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணலாம். அதுக்கு வந்து இந்த ப்ரஷ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த பைப் எதுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோல்டபுளாக இருந்துச்சு. ஸோ கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 3 இது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ளோ பண்ணுறதுக்கு, ஏதாவது பலூன் ஏதாவது ஊதுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பைப் மாதிரி இருக்கிறது எதுக்கு அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குட்டி ப்ரஷ் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த யூபிவிசி விண்டோ போட்டிருக்கவங்க, அது கூடவே வந்து நெட்டு போட்டிருக்கவங்களுக்கு அந்த நெட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு, அந்த விண்டோவை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த குட்டி ப்ரஷ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது கூடவே இந்த மாதிரி ஒரு பெல்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை கனெக்ட் பண்ணி நம்ம ஷோல்டரில் வந்து இதை போட்டுக்கிட்டு யூஸ் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த பெல்ட்டு. ஸோ நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் வந்து நான் இப்போ அதில் வேக்யூம் கிளீனரோட கனெக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ வேக்யூம் கிளீனர் 2 சைடில் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரண்ட் சைடில் நாம் இதை அப்படியே கனெக்ட் பண்ணுறோம். ஒன்று கனெக்ட் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் அந்த பைப்போடையே வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஹைட்டாக இருக்கிற மேலே இருக்கிற அந்த ஒட்டடையெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹைட்டாக வேணும். ஸோ அதனால் ஒரு 2-3 பைப்பை சேர்த்து நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் சேர்லாம் எதுவுமே போட தேவையில்லை. ஜஸ்ட் அப்படியே ஃப்ளோர்லேருந்தே இந்த எக்ஸ்டென்ஷன்லாம் வந்து பைப்பெல்லாம் போட்டுட்டு கீழேருந்து அப்படியே வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி க்ளீன் பண்ணலாம். பைப்பெல்லாம் வந்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓவராலாக இப்படி இருக்கும். அதோட ஒயர் கொடுத்துருப்பாங்க. ஒயரும் பார்த்திங்கன்னா நல்லா லென்த்தியாக தான் இருக்கும். ஒரு 2 மீட்டர் இல்லை 2 மீட்டரோட அதிகமாக தான் இருக்கும் ஒயரு. ஸோ வந்து நம்ம வந்து சேர்லாம் போடணுங்கிற அவசியம்லாம் இல்லை. கீழேருந்தே வந்து ஜஸ்ட் அப்படியே அந்த ஒட்டடையெல்லாம் வந்து ஈஸியாக அடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ எதை க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கேன் அப்படின்னா சோஃபாவுக்கு மேலே வந்து நாங்கள் வந்து ஒரு வெல்வெட் கவர் போட்டிருக்கோம். ஸோ அந்த கவர் மேலே வந்து இப்போ குழந்தைங்க ஏதாவது பிஸ்கெட் தூள் இல்லை சிப்ஸ் தூள் இது மாதிரி தூளாக ஏதாவது கொட்டிட்டாங்கன்னா அதை க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். நீங்கள் தொடப்போமோ இல்லை வேறு ஏதாவது ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணால் கூட அது க்ளீனாக வராது. ஏன்னா வந்து பிஸ்கெட் வந்து ரொம்ப தூளாக இருக்கும்ல. ஸோ இந்த வேக்யூம் கிளீனர் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும். ஸோ அதை ஆன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து ப்ரஷ் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணாலும் சரி, இல்லை ப்ரஷ்ஷு போடாமல் ஜஸ்ட்டு அந்த ப்ளைனாக இருக்க அந்த டியூப் வச்சு க்ளீன் பண்ணாலும் சரி, ஜஸ்ட்டு அந்த இடத்துல எங்கே தூசி இருக்கோ அந்த இடத்துல இப்படி வச்சா போதும். அந்த தூசியெல்லாம் அப்படியே அது உள்ளே இழுத்து வந்து அப்படியே வந்து சர்ஃபேஸ் வந்து நல்லா க்ளீனாக காட்டும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து மைன்யூட்டாக சின்ன தூசி இருக்கிறதுக்கெலாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மெயினாக வந்து சோஃபா க்ளீனிங்கு இல்லை சோஃபா கவர் க்ளீனிங்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா அதை க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். நம்ம மேனுவலாலாம் க்ளீன் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன க்ளீன் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஹைட்டாக இருக்கிற சீலிங்கில் இருக்க ஒட்டடையெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை பாருங்கள். இதில் வந்து இதே மாதிரி அந்த டியூபெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல, அந்த எக்ஸ்டென்ஷன் டியூப்பு, அதை வச்சு ஜஸ்ட் அப்படியே அந்த ஒட்டடை இருக்க இடத்துல அப்படியே நீங்கள் காமிச்சா போதும். அதை எல்லாம் உள்ளே இழுத்துக்கும். மெயினாக வந்து இந்த வேக்யூம் கிளீனர் வந்து யாருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா இந்த சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க, இந்த டஸ்ட் அலர்ஜி ப்ராப்ளம் உள்ளவங்க, இவங்களுக்குலாம் வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த டஸ்ட்டெல்லாம் நீங்கள் அடிக்கும் போது அது நம்ம மூக்குக்குள்ளே போய் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அது மாதிரிலாம் இல்லாமல் ஜஸ்ட்டு இதை வச்சு அப்படியே நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த டஸ்ட்டெல்லாம் கீழேயே கொட்டாது. அப்படியே அந்த பைப்புக்குள்ளே போயிடும். அப்புறம் நாம் எடுத்து அழகாக அதை ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே கொட்டிடலாம். மெயினாக வந்து இது எதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்னரில் இருக்கிற ஒட்டடையெல்லாம் அடிக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக வந்து நம்ம டிவியோட பேக் சைடு ஏரியா இல்லை நம்ம கை விட்டு க்ளீன் பண்ண முடியாத சில இடங்கள்லாம் இருக்கும்ல, அந்த இடத்துல வந்து இந்த பைப்பை நீங்கள் அப்படியே உள்ளே விட்டு அழகாக அந்த ஒட்டடையெல்லாம் அடித்து நீட்டாக க்ளீன் பண்ணிடலாம். அதே மாதிரி செவத்தில் இந்த மாதிரி சின்ன பூச்சிங்க இருக்கும் ஒட்டடையோட, அது சில நேரம் அந்த கார்னர் ஏரியாலாம் போய் உட்காந்துக்கும். அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து இந்த பைப்பை நீங்கள் யூஸ் பண்ணி அழகாக அந்த பூச்சியெல்லாம் அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அதுக்கு தான் மெயினாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
மெயினாக வந்து இந்த வேக்யூம் கிளீனர் வந்து யாருக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி யூபிவிசி விண்டோ போட்டிருக்கவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூபிவிசி விண்டோ போட்டிருக்கவங்க கூடவே சேர்த்து அதோட மஸ்கிட்டோ நெட்டையும் சேர்த்து போட்டிருப்பாங்க. ஸோ இந்த விண்டோவையும் அந்த நெட்டையும் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஒரு கஷ்டமான வேலை. மேனுவலாக வந்து எப்படி க்ளீன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பழைய பெயிண்ட் ப்ரஷ்ஷு இல்லை பழைய டூத் ப்ரஷ் வச்சு தான் நாம் இந்த விண்டோவையும் நெட்டையும் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வேக்யூம் கிளீனரில் வந்து எப்படி க்ளீன் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இந்த ஒரு டைனி ப்ரஷ்ஷை வந்து இதை கனெக்ட் பண்ணிடுங்க. ஜஸ்ட்டு ஆன் பண்ணிவிட்டு தூசி எங்கே இருக்கோ அங்கே இப்படியே நீங்கள் வச்சா போதும். அந்த தூசி அவ்வளவும் வந்து உள்ளே இழுத்துக்கும். ஸோ இதுவே வந்து நீங்கள் மேனுவலாக வந்து ப்ரஷ்ஷை வச்சு கையை வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா, அந்த விண்டோவில் கை வச்சு க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஒரு கஷ்டமான வேலை. இந்த டைனி ப்ரஷ் மட்டும் இல்லாமல் இது கூடவே வந்து நான் இதுக்கு அடுத்து ஒரு சைஸ் ப்ரஷ் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த 2 ப்ரஷ்ஷில் ஏதாவது ஒரு ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணலாம். ஸோ உங்கள் கை வாட்டத்துக்கு வந்து எது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கோ அந்த ப்ரஷ்ஷை போட்டு க்ளீன் பண்ணுங்கள். கூடவே வந்து இந்த நெட்டையும் வந்து இந்த ப்ரஷ்ஷு வச்சே நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இந்த யூபிவிசி விண்டோ போட்டிருக்கவங்களுக்கும் அதோட இந்த நெட்டு போட்டிருக்கவங்களுக்கும் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்ட்டு இந்த வேக்யூம் கிளீனர்னே சொல்லலாம். இப்போ வந்து ஏர் ப்ளோ பண்ணி எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏர் ப்ளோ பண்ணுறதுக்கு வேக்யூம் கிளீனரோட பேக் சைடில் நீங்கள் ஏதாவது ஒரு பைப்பை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஏர் ப்ளோ பண்ணுறதுனா என்ன அப்படின்னா, பலூன் நம்ம ஊதும் போது காற்று வரும்ல, அதே மாதிரி அந்த காற்று வச்சு க்ளீன் பண்ணுறது. என்னென்னா, சில பேர் ஸ்டெப்ஸுக்கு இந்த மாதிரி கிரானைட் போட்டிருப்பீங்க. கிரானைட்டில் இந்த மாதிரி 2 கோடு போட்டிருப்பீங்க. அந்த கோட்டில் வந்து சில மண்ணெல்லாம் அப்படியே வந்து உட்காந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏர் ப்ளோ பண்ணிங்கன்னா அந்த மண்ணெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஜஸ்ட்டு ஒரு ஓரமாக வந்து அப்படியே வச்சிடலாம். அந்த ஓரத்தில் கடைசியில் அப்படியே வந்து அந்த மண்ணு ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அதுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த பெரிய ப்ரஷ் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்த பெரிய ப்ரஷ் வந்து எதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, இந்த மாதிரி ஃப்ளோர் க்ளீனிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நம்ம வீடு கூட்டுவோம்ல தொடப்பம் வச்சு, ஸோ அதே மாதிரி தொடப்பம் வச்சு கூட்டுற மாதிரியே எங்கெல்லாம் தூசி இருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்த பெரிய ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் அப்படியே ஜஸ்ட்டு வந்து அப்படியே காமிச்சா போதும், அந்த தூசியெல்லாம் அப்படியே வந்து உள்ளே இழுத்துரும். ஸோ நம்ம வீடு கூட்டுறதுக்கு பதிலாக வந்து இந்த பெரிய ப்ரஷ்ஷை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளோர் க்ளீனிங்க்கு வந்து இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்னே சொல்லலாம். ஸோ இப்போ என்ன பண்ணியாச்சு, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ க்ளீன் பண்ணி முடிச்ச உடனே அந்த டஸ்ட்டெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ அந்த டஸ்ட்டெல்லாம் எங்கே வந்து இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி முன்னாடி இந்த கப்பு மாதிரி இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து இருக்கும். ஸோ இதை அப்படியே ஜஸ்ட்டு புல் பண்ணால் வராது. இதை எடுக்கணும்னா இந்த பட்டனை வந்து ஜஸ்ட் அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள். பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அந்த கப்பு அப்படியே எடுக்க வரும். கப்பு எடுக்க வந்தோடனே உள்ளே ஒரு ஃபில்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபில்டரை இப்படியே ஜஸ்ட்டு இழுத்தா போதும், அந்த ஃபில்டர் வெளியில் வரும். ஸோ ஃபில்டர் வெளியில் வந்த உடனே அதை அப்படியே எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அது உள்ளே அந்த குப்பையெல்லாம் அப்படியே வந்து உள்ளே இருக்கும், அந்த டஸ்ட்டெல்லாம் உள்ளே இருக்கும். அதை எடுத்துகிட்டு போய் அப்படியே வந்து டஸ்ட்பின் உள்ள போட்டுடலாம். ஸோ அந்த ஃபில்டரை க்ளீன் பண்ணால் ஜஸ்ட் ஏதாவது பழைய டூத் ப்ரஷ் வச்சு ஜஸ்ட் அப்படியே வந்து க்ளீன் பண்ணி விட்டுருங்க. ஸோ வந்து ஹிட்டன் பார்ட்டிகல்ஸ், ஹிட்டனாக இருக்கிற தூசியெல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். அதாவது யூபிவிசி விண்டோவாக இருக்கட்டும், இல்லை டிவிக்கு பேக் சைடு இருக்க ஏரியாவாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. ஸோ இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் A to Z சமையல் அண்ட் டிப்ஸ்.